நல்லா கடுமையான ஃபீவராக இருக்கட்டும், உடல் வலி எந்திரிக்க முடியல அப்படின்றவங்க ஒரு 5 வேப்பிலை, அதில் வந்து ஒரு பீஸ் இஞ்சி தட்டி போட்டுறணும், ஒரு 5 மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், லேசாக மஞ்சத்தூள், இதை போட்டு கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் வலி எல்லாம் குறைஞ்சி ஃபீவர்லேருந்து வெளியே வந்துடலாம். இதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூ நீங்கள் இதை பயன்படுத்தினா உடல் வலி, வார சம்பந்தமான அந்த மூட்டு வலி இருக்குது இல்லையா, அதுக்கு பயன்படுத்தலாம், தலைவலிக்கு பயன்படுத்தலாம், கடுமையான ஃபீவருக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட விஜயன் சார் இருக்காரு. அவர்கிட்ட என்ன விஷயத்தை பற்றி கேட்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாத்துக்கும் வரது வந்துட்டு இந்த உடம்பு வலி, தலைவலி, கடுமையான காய்ச்சல், இந்த மாதிரி விஷயங்கள் வரும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நேராக போய் மெடிக்கலில் போய் நின்று ஏதோ ஒரு மாத்திரை வாங்கி போட்டுரும். பட் ஆனால் அதெல்லாம் பர்மனன்ட் தீர்வு கிடையாது, டெம்பரவரி தீர்வு தான். அதுக்காக நம்ம அந்த உடல் வலி, தலைவலி, காய்ச்சல், இதுக்கெல்லாமே வந்துட்டு எந்த மாதிரியான மருத்துவ முறைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் சார். சார் சொல்லுங்கள், இந்த உடம்பு வலி, காய்ச்சல், தலைவலி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டால் அது வந்து நல்லாயிருக்கும், சரியாகும்? வந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. இதில் வந்து ஒரு சில மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அனுபவமான ஒரு சில மருத்துவ குறிப்புகளை சொல்கிறேன். இப்போ கடுமையான ஃபீவர் வந்து ரொம்ப முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்டு மருந்துகளை வச்சு நம்ம அதை முற்றிலும் குணப்படுத்தலாம். அதுக்கு வந்து முதல்ல வந்து நமக்கு தேவைப்படுற பொருள் வந்து சுக்கு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் சுண்டை வேறு, சுண்டைக்காய் தெரியும்ல, சொல்லுங்க, அதனுடைய வேறு, கொஞ்சம் உளுந்து, கடலை உளுந்து, கடுகு ரோகிணின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஓகே. சுக்கு, சுண்டை வேறு, உளுந்து, கடுகு ரோகிணி, கடலாடி வேறு. கடலாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடலாடின்னு ஒரு மூலிகை இருக்கு, அதனுடைய வேறு, தசமூலம். அதுக்கு அடுத்த கடலாடிக்கு பிறகு நம்ம எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா தசமூலம். தசமூலங்கள் என்னன்றது தெரியுமா? அது தெரியாது. தசமூலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 வகையான மருந்துகள். தசமூலன்றது 10, புரியுதுங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிலை, மூவிலை, கும்புளு, கூவளை, முஞ்ச, பாதிரி, வையாழாந்தா, கருத்த சுண்டை, சுண்டையிலேருந்து கருத்த சுண்டை, அப்புறம் வழுதனின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, அது வெள்ளையாக இருக்கும், எரிஞ்சல், 10 மருந்து. இதுதான் தசமூலம். இப்போது ஒரு வைத்தியர்கிட்ட போனீங்கன்னா தசமூல கஷாயம் வச்சு குடிங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த 10 பொருள் தான் தருவோம். தசமூல கடுத்துற கஷாயம்லாம் கேள்விப்பட்டது இல்லையா? அப்போ இந்த தசமூலம் சொல்கிறது இதுதான், இந்த 10 வகையான மருந்துகள் தான். ஓகே. அப்போது இது எல்லாமே சமமாக எடுத்துக்கணும். இப்போ நான் சொன்ன மருந்துகள் அனைத்துமே நம்ம ஈக்குவலாக எடுத்துகிட்டு அந்த நம்ம எடுக்கிற பொருளுக்கு குவான்டிட்டி எவ்வளோ, இப்போ எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு 250 கிராம் எடுத்துன்னு வைங்களேன், அந்த 250 கிராமுக்கு தேவதாரம், புரியுதுங்களா? தேவதாரத்தையும் சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். வச்சு காலை இரவு 2 வேளை இது கஷாயமாக நம்ம குடிக்கலாம். கஷாயமாகன்னு பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் தண்ணியில் 30 கிராம் பவுடரை போட்டு கொதிக்க வச்சு 1 கிளாஸாக சுண்டை வச்சு 2 வேளை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 வேளையிலே வந்து இந்த ஃபீவர்லேருந்து வெளியே வந்துடலாம். ஓகே, புரியுதுங்களா? இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கஷாயத்து கூட வெட்டுமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை இருக்குது, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வெட்டுமாறன் அது வந்து சாயல்யத்தில் அரைக்கக்கூடிய ஒரு மாத்திரை, வெட்டுமாறன். வெட்டுமாறன்னு சொல்கிறது எதனால தெரியுமா? ஃபீவர் வந்து இப்படி வெட்டிகிட்டு இருக்கோம்ல, நம்ம நடுங்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு தான் வெட்டுமாறன். அதை மாற்றக்கூடிய திறன் இருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாத்திரை, சாயல்யத்தில் தான் அரைக்கிறது. அந்த மாத்திரை வந்து எப்படி நம்ம உள்ளே எடுத்துக்கணும்னா, இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கஷாய ஃபார்மேட்டில் எடுத்துட்டு அதில் இந்த மாத்திரையை போட்டு அதுக்கு பிறகு இது சாப்பிடணும். ஓகே ஓகே. இந்த கஷாயத்துக்கு கூட இந்த மாத்திரை வந்து இஞ்சி சாறில் தான் சாப்பிடணும். ஓகேவா? இஞ்சி கஷாயத்தில் இது ஒரு மிக அற்புதமான ஒரு மருத்துவ குறிப்பு. அது போக இன்னொரு மருத்துவ குறிப்பு சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு. ஒரு பொருளாக உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு, இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா தேட்டாம்பரல், தேட்டாங்கொட்டை, அதுபோக கிராம்பு, இது வந்து அரத்தை, சிட்டரத்தை, கோரக்கிழங்கு, ஓகே, ஓமம், திப்பலி, மிளகு, இது கூட வந்து கொஞ்சம் மல்லி சேர்த்துக்கலாம், தனியா, இது எல்லாமே சமமாக எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்ச பொருள், இப்போ இந்த கோரக்கிழங்கு,
சுக்கு, தேட்டாம்பரல், அரத்தை இதெல்லாம் நீங்கள் சமமாக எடுக்கிறோம். ஓமம் இதில் கம்மியாக எடுக்க வேண்டிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா கிராம்பும் மிளகும் திப்பலி. ஓகே, இது கம்மியாக தான் இருக்கணும். மற்ற குவான்டிட்டி எடுக்கிறத விட ஆஃப் குவான்டிட்டி போதும். மல்லி வந்து இந்த இது சுக்கு எடுக்கிற அளவில் தான் மல்லி எடுக்கணும். ஓகே, கிராம்பு, திப்பலி, மிளகு இது 3 அதோட பாதியாக எடுத்து இதை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணிடணும். பவுடர் பண்ணி தேட்டாம்பரலை வந்து பார்த்தீங்கன்னா நெய்யில் கொஞ்சம் வறுக்கணும். நெய் ஊற்றி தான் அது வறுக்கணும். இதை வந்து எப்படி மருந்தாக பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் காஃபி செய்வோம்ல, ஆமாம், அதே மாதிரி ஒரு 4 கிளாஸ் தண்ணியில் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். 1 ஸ்பூன் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு தான் அதை சாப்பிடணும். கஷாயம் மாதிரி. அதனால் டீ குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அது. ஓகே, இதே மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு கண்டினியூ நீங்கள் இதை பயன்படுத்தினா உடல் வலி, வார சம்பந்தமான அந்த மூட்டு வலி இருக்குது இல்லையா, அதுக்கு பயன்படுத்தலாம். தலைவலிக்கு பயன்படுத்தலாம். கடுமையான ஃபீவருக்கும் பயன்படுத்தலாம். இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு. ஓகேண்ணா. இப்போ நம்ம இது எடுத்துக்கும் போது அதுக்கு வேற ஏதாவது உணவு முறைகள் தவிர்க்கணுமா, இல்லை எது வேணாலும் சாப்பிடலாம்? இல்லை, நம்ம இப்போ கடுமையான ஃபீவரில் இருக்கும்போது இப்படி கஞ்சி, பயிறு, பச்சை பயிறு அந்த மாதிரி பொருட்கள் தான் சாப்பிட்றோம். சூப்பர்ண்ணா. ஸோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. இதை விட ஈஸியான முறைகள் இருக்கு. உங்கள் வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு சில முறைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வேப்பிலை எடுத்துங்க. நல்லா கடுமையான ஃபீவராக இருக்கட்டும், உடல் வலி எந்திரிக்க முடியல அப்படின்றவங்க ஒரு 5 வேப்பிலை, அதில் வந்து ஒரு பீஸ் இஞ்சி தட்டி போட்டுறணும். ஒரு 5 மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம், புரியுதுங்களா, லேசாக மஞ்சத்தூள், இதை போட்டு கஷாயமாக வச்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் வலி எல்லாம் குறைஞ்சி ஃபீவர்லேருந்து வெளியே வந்துடலாம். சூப்பர். என்ன வேர்ஸ் சார் சொன்ன விஷயம் எல்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹோம் ரெமெடி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு சில மூலிகைகள் வச்சு அதை வந்துட்டு எப்படி மருந்தாக பண்ணி எப்படியெல்லாம் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்களும் சொல்லியிருக்காரு. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாலோ கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றிண்ணா.